ரிஷபராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்க கண்ணுல பட்டது சாதாரணம்னு நினைக்காதீங்க. இது ஒரு சிக்னலுங்க. நீங்க இப்ப இந்த பலனை பாக்குறீங்கன்னா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. ஒரு அழைப்பு இருக்குங்க. உங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போக தயாரா இருக்குன்னு ஒரு அறிகுறிங்க. சமீபமா மனசுல ஒரு அழுத்தம் இருந்ததா? நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன்? எப்பதான் என் நேரம் வரும்னு ஒரு கேள்வி உங்களை விடாம துரத்துதா? அந்த கேள்விக்கான பதில் இப்போ உங்க கைக்கு வந்துடுச்சுங்க. ரிஷபராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் இல்லைங்க. நீங்க போராடுறவங்க. வீழ்ந்தாலும் எழுந்திருப்பீங்க. ஆனா ஒரு உண்மை, உங்க வேகத்துக்கு சரியான திசை கிடைச்சா நீங்க யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு உயர்வீங்க. இந்த உலகத்துல நம்ம முயற்சி மட்டும் போதாதுங்க. நம்மோட வாழ்க்கைய பின்னால இருந்து தூக்கி நிறுத்துற ஒரு சக்தி, ஒரு அதிசய சக்தி இருக்குதுங்க. அதுதான் உங்க குலதெய்வம்ங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கடைசி நிமிஷத்துல தப்பிச்சதையும், முடிஞ்சது போல இருந்த விஷயம் திடீர்னு சரியாக போனதையும். அது எல்லாம் சும்மா இல்லைங்க. குலதெய்வம் உங்களை காப்பாத்துற சின்ன சின்ன சிக்னல்கள்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பலன் தரணும்னு நினைச்சா இப்போ ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. அது ஒரு கமெண்ட் மட்டும் இல்லைங்க, அது ஒரு இணைப்புங்க, ஒரு நம்பிக்கைங்க, ஒரு தொடக்கம்ங்க. மனசார எழுதுங்க. ஏன்னா நம்பிக்கை இருந்த இடத்துல தான் அருளும் அதிசயமும் பிறக்குமுங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய ரிஷபராசி பலனுக்குள் நுழையலாமுங்களா? ரிஷபராசி அன்பர்களே, வணக்கமுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் அதிரடி மாற்றம் நிகழப்போகும் தருணம் வந்துருச்சுங்க. இன்னைக்கு நாம பேச போகும் விஷயம் உங்க எதிர்காலத்தையே புரட்டி போட போகும் ஒரு மகா ரகசியம்ங்க. ஆமாங்க, உங்கள் வீட்டின் வாசப்படிய ஒரு புதிய நபர் மிதிக்க போகிறாருங்க. அவர் சாதாரண மனிதர் அல்லங்க. உங்கள் விதியை மாற்ற வந்த ஒரு தேவதைன்னு கூட சொல்லலாமுங்க. இத்தனை காலமா நீங்க அனுபவித்த வேதனைகள், சோதனைகள், கண்ணீர் துளிகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகும் அந்த அதிசயம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல அக்குவேரா ஆணிவேரா பார்க்க போறோம்ங்க. இந்த வீடியோவை ஒரு வினாடி கூட தவிர்க்காம முழுமையா பாருங்க. ஏன்னா இதுல சொல்ல போகும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்வின் திருப்பு முனையா அமையலாமுங்க. ரிஷபராசிக்காரர்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுங்க. நீங்க இயல்பாகவே மிகவும் பொறுமையானவர்கள். பூமாதேவியை போல எதையும் தாங்கும் இதயம் கொண்டவங்க. சுக்கிரனை அதிபதியா கொண்ட உங்களுக்கு அழகு, கலை, ஆடம்பரம் இதெல்லாம் அதிக ஈடுபாடு இருக்குங்க. ஒரு ராஜ வாழ்க்கை வாழணுங்கிறது தான் உங்க கனவுங்க. ஆனா கடந்த சில ஆண்டுகளா அந்த கனவு வெறும் கனவாகவே கலைந்து கொண்டிருக்கிறோங்கிற பயம் உங்களுக்குள்ள இருக்கலாமுங்க. நீங்க எதை தொட்டாலும் அது இழுபறியாவே முடியுது. ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா அதுல 1000 தடைகள். நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள்னு நீங்க தனிமையில அமர்ந்து குமுறி அழுத நாட்களை இந்த உலகம் பார்த்திருக்காதுங்க. ஆனா அந்த இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாருங்க. உங்களின் கடந்த கால போராட்டங்களை பற்றி சொல்ல வேண்டும்னா அது ஒரு பெரிய மகாபாரதம்னே சொல்லலாமுங்க. பொருளாதார ரீதியா நீங்க மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கலாமுங்க. கைக்கு வந்த பணம் அப்படியே தண்ணீரா கரைந்து போயிருக்குமுங்க. நீங்க ஒருவருக்கு உதவின்னு செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த உதவியை பெற்றுக்கொண்டவரே உங்களுக்கு எதிரா துரோகம் செய்திருப்பாருங்க. உயிருக்கு உயிரா நம்பிய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்களை நடுத்தெருவில் நிற்க வைத்து வேடிக்கை பார்த்திருப்பாங்க. அந்த வலியை சுமந்து கொண்டு வெளியே யாரிடமும் சொல்ல முடியாம ஒரு பொய்யான சிரிப்பை உங்க முகத்துல அணிந்து கொண்டு இத்தனை காலம் வாழ்ந்து வந்திருக்கீங்க. உங்க தன்மானத்தை சீண்டி பார்க்குற அளவுக்கு சில சம்பவங்கள் நடந்திருக்குமுங்க. யார்கிட்டையும் கையேந்த கூடாதுன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு காலம் சில நேரங்கள்ல பிறரிடம் உதவி கேட்கும் நிலையை ஏற்படுத்தி இருக்குமுங்க. அந்த அவமானம் உங்கள் நெஞ்சை எந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்கும் என்பது எனக்கு புரியுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே குடும்பத்தின் மீது அதீத பற்று இருக்குமுங்க.
சொந்த பந்தங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக உங்கள் ஆசைகளை நீங்களே பலி கொடுத்திருப்பீங்க. ஆனா இவ்வளவு செய்தும் உங்களுக்கு கிடைத்தது என்னவோ ஏளன பேச்சுக்களும் உதாசீனங்களும் மட்டும்தாங்க. நீ என்ன சாதிச்ச அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் உங்க இதயத்துல ஈட்டி பாய்வது போல இருந்திருக்குங்க. குறிப்பா கடந்த சில மாதங்களா உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மறைவு பெற்றிருந்தாலோ அல்லது மற்ற கிரகங்களின் பார்வை சரியாக இல்லதாலோ நீங்க ஒரு முடக்கப்பட்ட நிலையில இருந்திருக்கலாமுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு விடியலா மாறப்போகுதுங்க. உங்களை தேடி வரப்போகும் அந்த நபர் யார் தெரியுமா? அவர் ஒரு புதிய வணிக வாய்ப்பை கொண்டு வரும் ஒரு நபரா இருக்கலாமுங்க. அல்லது இத்தனை காலம் உங்களை விட்டு பிரிந்து சென்ற ஒரு உறவா கூட இருக்கலாமுங்க. அந்த நபர் உங்கள் வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு தெய்வீக அதிர்வு உண்டாகுமுங்க. அந்த நொடியிலிருந்து உங்க கஷ்டங்கள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்குங்க. மேச ராசிக்கு சொன்னது போல அல்லாமல் ரிஷப ராசிக்கு இது முழுக்க முழுக்க பொருளாதார பலன்களையும் சொத்து சுகங்களையும் தேடித்தரும் ஒரு சந்திப்பா அமையுங்க. அந்த நபர் சொல்லும் ஒரு விஷயம் உங்கள் வாழ்நாள் லட்சியத்தை அடைய உதவுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு விஸ்வரூப வளர்ச்சி காத்திருக்குதுங்க. இதுவரைக்கும் நீங்க செய்த முதலீடுகள் நஷ்டத்துல போயிருக்கலாமுங்க. அல்லது உங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் இருந்திருக்கலாமுங்க. நீங்க செய்த வேலைக்கு வேற ஒருவர் பெயர் வாங்கி கொண்டு போயிருப்பாருங்க. ஆனா அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணிக வாய்ப்பையோ அல்லது நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு உயர் பதவியோ பெற்று தருவாருங்க. இது உண்மையாகவே எனக்கு தான் நடக்குதான்னு நீங்க கிள்ளி பார்த்து கொள்ளும் அளவுக்கு அந்த மாற்றம் இருக்குங்க. உங்கள் வங்கி கணக்குல பணவரத்து அதிகரிக்க போகுதுங்க. இத்தனை காலமா உங்களை வாட்டி வதைத்த அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா கரைய போகுதுங்க. கடன்காரங்களின் தொல்லையிலிருந்து நீங்க முழுமையா விடுதலை பெற போறீங்க. ரிஷபராசிக்காரர்கள் நிலம் மற்றும் வீடு தொடர்பான விஷயங்கள்ல அதிக ஆர்வம் கொண்டவர்கள். உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்பட போகுதுங்க. ஒருவேளை நீங்க ஒரு வீட்டை விற்காம முடியாமல் தவிர்த்து கொண்டிருந்தாலோ அல்லது ஒரு நிலத்தை வாங்க வேண்டும்னு நினைத்திருந்தாலோ அந்த புதிய நபர் அதற்கான சரியான வழிகாட்டைய கொடுப்பாருங்க. அவரே அந்த சொத்தை வாங்குபவரா இருக்கலாமுங்க. அல்லது ஒரு சிறந்த முதலீட்டாளரை உங்களுக்கு அறிமுகம் செய்பவரா இருக்கலாமுங்க. இதன் மூலம் உங்கள் கையில ஒரு பெரிய தொகை புழங்குங்க. அந்த பணத்தை வச்சு உங்க நீண்ட கால கனவான சொந்த வீடு வாங்கும் கனவை நீங்க நனவாக்கி கொள்ளலாமுங்க. குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட விரிசல்கள் இப்ப சரியாகிற நேரம் இதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன புரிதல் இல்லாத பிரச்சனைகள், ஈகோ மோதல்கள் எல்லாம் மறைந்து ஒரு அந்யோன்யம் பிறக்குமுங்க. உங்கள் வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொள்ளவில்லைன்னு நீங்க ஆதங்கப்பட்ட காலம் முடிஞ்சிருச்சுங்க. உங்களுடைய துணை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமா மாறப்போறாருங்க. பிள்ளைகளின் படிப்பு அல்லது வேலை விஷயத்துல இருந்த கவலைகள் நீங்குமுங்க. உங்கள் பிள்ளைகளால உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய காரியம் கிடைக்க போகுதுங்க. ஊர் உலகம் எல்லாம் உங்களை திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் நடக்க போகுதுங்க. ஆரோக்கியத்தை பத்தி பேச வேண்டும் என்றால் ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்துல ஏதோ ஒரு இனம் புரியாத உடல் உபாதைகள் இருந்திருக்கலாமுங்க. குறிப்பா கழுத்து வலி, தோள்பட்டை வலி அல்லது ஜீரண மண்டல பிரச்சனைகள் உங்களை வாட்டி எடுத்திருக்கலாமுங்க. மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அலைந்து களைத்து போயிருப்பீங்க. மருந்து மாத்திரைகளே உங்கள் உணவா மாறி இருக்குமுங்க. ஆனா அந்த புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில வந்த பிறகு உங்கள் மன அழுத்தம் குறையுங்க. மன அழுத்தம் குறைந்தாலே பாதி வியாதிகள் குணமாகிருமுங்க. ஒரு புதுவிதமான உற்சாகமும் உங்க உடல்ல பாயுங்க. நீங்க மிக ரொம்ப சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிப்பீங்க. மீண்டும் பழையபடி அந்த பொலிவான தோற்றத்தை நீங்க பெறுவீங்க. ரிஷபராசி பெண்கள் மிகவும் மன உறுதி படைத்தவர்கள்ங்க. நீங்க உங்க குடும்பத்திற்காக எத்தனையோ தியாகங்களை செஞ்சிருப்பீங்க.
ஆனா அந்த தியாகங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் போயிருக்கலாமுங்க. உங்க மாமியார் வீட்டிலோ அல்லது பிறந்த வீட்டிலேயோ உங்களை ஒரு வேலையாளா மட்டும் பார்த்திருக்கலாமுங்க. உங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம இருந்திருப்பாங்க. உங்க நிலை மாறுங்க. அந்த புதிய நபர் உங்கள் தனிப்பட்ட திறமைகளை உலகிற்கு அடையாளம் காட்டுவாருங்க. நீங்க வீட்டில இருந்தே ஒரு தொழில் தொடங்கவோ அல்லது ஒரு பெரிய சாதனையை செய்யவோ ஒரு வழி பிறக்குங்க. உங்கள் சமூக அந்தஸ்து உயரப்போகுதுங்க. உங்க வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க. இளைஞர்களுக்கு ஒரு நற்செய்திங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடி களைத்து போனவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்போ அல்லது ஒரு பெரிய மல்டிநேஷனல் நிறுவனத்துல வேலையோ கிடைக்க போகுதுங்க. நீங்க இத்தனை நாளா பட்ட கஷ்டத்திற்கு ஒரு கை நிறைய சம்பளம் கிடைக்குங்க. அந்த வேலை உங்களுக்கு உறுதியா கிடைக்குங்க. காதல்ல தோல்வியுற்றவர்களுக்கு அல்லது திருமண தடையால வருத்தப்படுபவர்களுக்கு ஒரு பொருத்தமான வரன் தேடி வருமுங்க. உங்கள் மனதிற்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போகுதுங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த மிக ரொம்ப கவனமா கையாளணுங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா உங்க வளர்ச்சியை தடுக்க ஒரு கூட்டம் தயாரா இருக்குமுங்க. உங்க கண் முன்னே இனிமையா பேசிட்டு முதுகுக்கு பின்னால குழிபறிக்கும் அந்த நயவஞ்சகர்களிடமிருந்து நீங்க விலகி இருக்க வேண்டும்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் அந்த பெரிய வாய்ப்பை பற்றி யாரிடமும் முன்கூட்டியே தம்பட்டம் அடிக்காதீங்க. காரியம் கைக்கு வரும் வர அமைதியா இருங்க. மௌனம் என்பது இந்த காலகட்டத்துல உங்க மிகப்பெரிய ஆயுதம்ங்க. உங்கள் திட்டங்களை ரகசியமா வைத்திருங்க. உங்க வெற்றியை பார்த்து இந்த உலகம் வியக்கட்டும்ங்க. அதுவரை உங்க உழைப்பு சத்தம் இல்லாம இருக்கணும்ங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாவே பிடிவாதம் அதிகம்ங்க. இதுவே பல நேரங்கள்ல உங்களுக்கு எதிரியா மாறுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை தேடி வரும் அந்த நபர் சொல்ற விஷயங்கள் ஆரம்பத்துல உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாமுங்க. அல்லது உங்க கொள்கைக்கு மாறாக இருக்கலாமுங்க. ஆனா பிடிவாதத்தை கைவிட்டு அவர் சொல்றத கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுல உங்க முன்னேற்றத்திற்கான ரகசியம் ஒளிந்திருக்குமுங்க. எப்போதும் நானே பெரியவங்கிற எண்ணத்தை தவிர்த்துட்டு வரும் வாய்ப்புகளை தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்ளணுங்க. சுக்கிரனின் அருள் உங்களுக்கு இருப்பதால நீங்க கொஞ்சம் இறங்கி வந்தாலே உலகம் உங்க காலடியில விழுங்க. நீங்க செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரங்கள் சில உள்ளன. அதிகாலையில எழுந்து குளித்து முடிச்சுட்டு உங்க வீட்டின் பூஜை அறையில 2 நெய் தீபங்கள் ஏற்றி வைக்கணுங்க. உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளணுங்க. முடிஞ்சா ஒரு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழங்களை கொடுக்கணுங்க. பசுமாடு மகாலட்சுமியின் அம்சம். அதுவும் ரிஷபராசிக்கு மிகவும் உகந்ததுங்க. இதனை செய்வதன் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டிகள் நீங்குமுங்க. உங்கள் வீட்டுல நேர்மறை ஆற்றல் நிலைத்திருக்குமுங்க. இந்த காலகட்டத்துல உங்கள் நண்பர்கள் வட்டத்துல சில மாற்றங்கள் நிகழலாமுங்க. உங்களை பயன்படுத்தி கொண்டவர்கள் விலகி செல்வார்கள். ஆனால் உண்மையான பாசம் கொண்டவர்கள் உங்களை நோக்கி வருவாங்கங்க. அந்த புதிய நபர் ஒருவேளை ஒரு குருவின் ரூபத்துல கூட வரலாமுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஆன்மீக வழிகாட்டுதலை அவர் வழங்கலாமுங்க. இதன் மூலம் உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனை பிறக்குங்க. வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீங்க புரிந்து கொள்வீங்க. பொருளாதார விஷயத்துல நீங்க இன்னும் ஒரு படி மேல செல்ல போறீங்க. இதற்கு முன்னால நீங்க செய்த சிறு சிறு சேமிப்புகள் கூட இப்போது உங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்குங்க. ஒரு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க. பல நாட்களா கார் அல்லது பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அது நிறைவேறும் காலம் இதுங்க. அதே போல பழைய கடன்களை அடைப்பதற்கு இது ஒரு பொன்னான வாய்ப்புங்க. கடன் இல்லாத மனிதன்தான் உண்மையான அரசனுங்க. அந்த அரசு பதவியை நீங்க அடைய போகிறீர்கள். உங்களுடைய திறமைகள் பல நேரங்கள்ல மறைக்கப்பட்டே இருந்திருக்குங்க. ஆனா இனிமேல்
உங்கள் திறமைக்கு உலகமே கைதட்ட போகுதுங்க. நீங்க ஒரு கலைஞராகவோ, எழுத்தாளராகவோ அல்லது ஒரு சிறந்த பேச்சாளராகவோ இருந்தா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய மேடை அமைய போகுதுங்க. அந்த புதிய நபர் உங்கள் திறமையை பாராட்டி ஒரு பெரிய வாய்ப்பை உங்களுக்கு வழங்குவாருங்க. இதன் மூலமா நீங்க புகழின் உச்சிக்கே செல்வீங்க. ரிஷபராசி அன்பர்களே, கர்ம வினைகள் என்பது நாம் செய்த செயல்களின் பலன்கள்ங்க. நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்க பழைய கர்ம வினைகளை கழிப்பதற்காகவே இப்போது உங்கள் கணக்கு முடிஞ்சிருச்சுங்க. இனி வருவது எல்லாம் லாப கணக்கு தாங்க. உங்க வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகுதுங்க. அந்த அத்தியாயத்துல நீங்களே கதாநாயகன். உங்கள் சிம்மாசனம் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்குதுங்க. உங்கள் மனதின் ஆழத்துல குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்றிலிருந்து உங்கள் வீட்டுல சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்குங்க. தள்ளி போய்கொண்டே இருந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படுங்க. பிரிந்து வாழ்ந்த தம்பதிகள் ஒன்று சேருவீங்க. நீண்ட நாட்களா புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேருங்க. ஒட்டு மொத்தத்துல உங்க இல்லத்துல மகிழ்ச்சி தாண்டவம் ஆட போகுதுங்க. நீங்க இதுவரை சந்தித்த அவமானங்கள் உங்களை செதுக்கியிருக்குன. இப்பொழுது நீங்கள் ஒரு முழுமையான வைரமா ஜொலிக்க போறீங்க. வைரம் எப்படி தீயில் வெந்த பிறகுதான் ஜொலிக்குமோ, அதே போல நீங்களும் கஷ்டங்கள்ல இருந்து வெந்து இப்போது ஒளி வீச போறீங்க. உங்களை ஒதுக்கி வைத்தவங்கள் எல்லாம் உங்க முன்னாடி வந்து நிற்க கூச்சப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுதுங்க. இறுதியா நான் சொல்ல விரும்புவது ஒண்ணுதாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த புதிய நபர் வரும்போது உங்கள் வாழ்வின் இருள் விலகி மகிழ்ச்சி என்னும் ஒளி வெள்ளம் பாய போகுதுங்க. ஒரு திருவிழாவா கொண்டாடுங்க. உங்க நம்பிக்கைய கைவிடாதீங்க. இதுவரை நீங்க இழந்த அத்தனையும் வட்டியும் முதலுமா திரும்ப கிடைக்க போகுதுங்க. இத்தனை வருடம் நீங்கள் ஒரு இருட்டு குகைக்குள்ள இருந்தது போல உணர்ந்திருப்பீங்க. இப்போது அந்த குகையின் வாசல்ல வெளிச்சம் தெரியுங்க. அந்த வெளிச்சத்தை நோக்கி நடை போடுங்கள். இந்த மாற்றங்களை நீங்க உணரும் போது இது ஏதோ தற்செயலா நடந்ததுன்னு நினைக்காதீங்க. இது உங்கள் விடாமுயற்சிக்கும் உங்கள் நேர்மைக்கும் இறைவன் கொடுத்த பரிசுங்க. ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள். அந்த நேர்மை தான் இப்போது உங்களை கை தூக்கி விட போகுதுங்க. வரும் நாட்கள்ல நீங்க பல சுப செய்திகளை கேட்பீங்க. உங்க வீட்டுல மங்கள ஓசை கேட்குமுங்க. மகிழ்ச்சி தாண்டவமாடுங்க. உங்கள் முகம் இத்தனை நாட்களா வாடி போயிருந்ததுங்க. இனிமேல் அது தாமரை மலர போல மலர போகுதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே உணவின் மீது ஒரு பிரியம் உண்டுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல அறுசுவை விருந்து உங்கள் வீட்டுல நடக்க போகுதுங்க. உறவினர்கள் அனைவரும் வியக்கும்படி உங்கள் வாழ்க்கை அமைய போகுதுங்க. இத்தனை நாள் உங்களை ஏளனமா பார்த்தவர்கள், அடடா இவன் இவ்வளவு முன்னேறி விட்டானே என்று ஆச்சரியப்படும் நிலை வருங்க. இதுவரை நான் பகிர்ந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்திருக்குங்க. சில விஷயங்கள் உங்களை யோசிக்க வச்சிருக்குமுங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்குமுங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போற ஒரு விஷயம் மட்டும் உங்க மனசுல நன்றா பதிய வச்சுக்கோங்க. ஜோதிடம் நமக்கு பாதையை மட்டும் காட்டுமுங்க. ஒரு டைரக்ஷன் கொடுக்குமுங்க. ஒரு எச்சரிக்கை கொடுக்குமுங்க. ஆனா அந்த பாதையில நடக்கணுமா இல்லையா, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தீர்மானிக்கிறது முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்குதுங்க. நேரம் மாறும், கிரகநிலை மாறும், நம்ம சூழ்நிலையும் மாறுங்க. ஆனா நம்ம முடிவு மாறலைன்னா, நம்ம முயற்சி மாறலைன்னா வாழ்க்கை மாறாதுங்க. அதுதான் உண்மைங்க. பல பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நல்ல நேரம் வரட்டும் அப்புறம் ஆரம்பிப்போம்னு காத்திருக்கிறாங்க. ஆனா அந்த நல்ல நேரம் வந்தாலும் அவர்கள் ரெடியா இல்லைன்னா அது கூட பயனில்லைங்க. அதனால நல்ல நேரம் வரும்னு காத்திருக்காதீங்க. நீங்க ரெடியா இருங்க. நீங்க முயற்சி பண்ண ஆரம்பிங்க. நீங்க முன்னேற ஆரம்பிங்க. அப்போ எந்த நேரமா இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல நேரமா மாறுங்க. நினைவில் வச்சுக்கோங்க, உங்களை விட பெரிய சக்தி எதுவும் இல்லைங்க. உங்க மனசுதான் உங்க பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்துங்க.
நீங்க உங்களை நம்பினா, நீங்க எடுத்த முடிவை நம்பினா, நீங்க விடாமுயற்சி பண்ணினா உங்க வாழ்க்கை மாறாம இருக்க முடியாதுங்க. கடைசியா ஒரு விஷயம் மட்டும், உங்களை நம்புங்க. உங்க முயற்சியை நம்புங்க. ஏன்னா உங்க வாழ்க்கைய மாற்ற போற சக்தி வெளியில எங்கும் இல்லைங்க. அது யார்கிட்டயும் இல்லைங்க, எந்த கிரகத்திலையும் இல்லைங்க. முழுக்க முழுக்க உங்களுக்குள்ளேயே இருக்குதுங்க. அதை உணருங்க, அதை நம்புங்க, அதை பயன்படுத்துங்க. அப்புறம் பாருங்க, நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்க முன்னாடி நிஜமா நிக்குங்க. இதுதான் உண்மைங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.